ஆலயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். ஆலயங்களில் உள்ளே நுழையும் முன் செருப்பை வெளியே கழட்ட வேண்டும். ஆலயத்திற்குள் நுழைந்ததும் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும். செல்போனில் கட்டாயம் பேசக்கூடாது. நாகரீகமான கண்ணியமான ஆடைகள் அணிந்து ஆலயத்துக்கு வர வேண்டும். குறிப்பாக டி ஷர்ட், லுங்கி அணியக்கூடாது. பெண்கள் ஆராதனை முடியும் வரை தலைக்கு முக்காடிட வேண்டும். ஆண்களும் பெண்களும் ஆராதனை முடியும் வரை பக்கத்தில் இருப்பவர்களிடம் கட்டாயம் பேசக்கூடாது. குறிப்பாக பிரசங்கம் நடக்கும்போது வெளிநடப்பு செய்யக்கூடாது. ஆராதனைக்கு முன்போ நடுவிலோ நடனம் ஆடக்கூடாது. நற்கருணையை பக்தியோடு முழங்காலில் நின்று வாங்க வேண்டும். அதற்காக உங்களை நன்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நற்கருணை நடுவில் சூப்பர்வைசர் வேலை செய்யக்கூடாது. பாதி நற்கருணையில் வெளியில் செல்லவும் கூடாது. யார் கரவொளி எழுப்ப சொன்னாலும் கரவொளி எழுப்பக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்த கரவொளி எழுப்பலாம். திருமண ஆராதனை, ஆண்டு விழா போன்ற சிறப்பு நிகழ்ச்சியில் ஒழுக்கத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஆலயத்திற்கு வேத புத்தகம் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். வேதத்தை படிக்க செல்போன், டேப், லேப்டாப் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். முகதாட்சணியம் பார்க்கவே கூடாது. தப்பு என்று தெரிந்ததும் அது நடக்க அனுமதிக்க கூடாது. முடிந்த வரையில் முறையாக மென்மையாக பேசி அதை தடுக்க வேண்டும். கால் மேல் கால் போட்டு அமரக்கூடாது. அருகில் உள்ளவர்களின் பின்பக்கம் கை போட்டு அமரக்கூடாது. கை கட்டியும் அமரக்கூடாது. சபையில் ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து உட்காருவதோ பேசுவதோ கட்டாயம் கூடாது. ஒரு மனதோடு மற்றவர்களுக்காக கட்டாயம் கண்களை மூடி ஜெபிக்க வேண்டும். இதுவே நம் திருச்சபையின் பெருமை, ஆண்டவருக்கும் பெருமை.